வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் தியாகராஜ சுவாமி, அதாவது திருவாரூர் தியாகராஜ சுவாமியில் நாங்கள் எப்படி விசிட் பண்ணோம், நாங்கள் எப்படி போனோன்றதை பற்றி தான் சொல்ல போனேன். நாங்கள் மார்ச் மாதம் கும்பகோணம் ட்ரிப்பில் இந்த கோயிலை நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொல்லப்படுறது. ஏன்னா இட் இஸ் 1500 years or more than that old. இந்த இடம் சோலா பீரியடில் தான் ரொம்ப ஃபேமஸாக எக்ஸ்பேண்ட் ஆகப்பட்டது, ப்ளஸ் டெவலப்பும் ஆகப்பட்டது. சுற்றி இருக்கிற இடம் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சுவாமி பேர் தியாகராஜ சுவாமி, அம்பாள் பேர் கமலாம்பாள், மூலவரோட பேர் வன்மீகநாதர். இந்த வன்மீகநாதர் அதாவது வண்டோட புத்துலேருந்து வந்ததுனால அவர் பேர் வன்மீகநாதர் அப்படின்னு சொல்லுவா. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். 256 பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அதில் இது ஒன்று, அதாவது கிரேட் செயின்ஸ் லைக் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் அவ எல்லாரும் இங்கே தேவாரம் பாடிருக்கா. இந்த இடத்துல அஜாப நடனம் அப்படின்னு ஒரு நடனம் ஆடுறதா தியாகராஜ சுவாமி சொல்லப்படுறார். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஃபேமஸானது தேர் விழா. இந்த தேர் திருவிழா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்திருந்தது. உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் தேர் திருவிழா அப்படின்றும் சொல்லப்படுறது. இந்த இடத்துல கமலாலயம் டேங்க் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் இருக்குது. இந்த பாண்டை நீங்கள் நிச்சயமாக போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துல கல்ச்சுரலியாகவும் இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் நிறைய கர்நாடிக் மியூசிக் லெஜண்ட்ஸ் இங்கே தான் பிறந்திருக்காங்க. இன்னொன்று சொல்லுவா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, பிறக்கிறதுனா அது திருவாரூரில், இறக்குறதுனா அது காஷியில். அதாவது டை பண்ணுறது காஷியில் டை பண்ணோம். birth it should also always be in திருவாரூர். இந்த இடத்துல தான் தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷாமா சாஸ்திரி எல்லாரும் இங்கே தான் பிறந்தா. இது ஒரு ரொம்ப பெரிய கோயில். நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இந்த நாள் இது சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.